எப்போ பார்த்தாலும் பகல் உங்களுக்கு பீஸ் கேரில் வந்து திருடிட்டு போயிடுறாங்க, கட்டாதுன்னு சொன்னாங்க. இவங்க ஒரே ஒரு கதை சொன்னாங்க தெரியுங்களா, திமுக ஆட்சியில் அணில் கடித்து பீஸ் கேரல் போய் அதனால தான் பவர் கட்டு வருதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இல்ல அவங்க இல்ல நான் என்ன சொன்ன, குதிரை பேரம் என்று சொல்வதற்கு மத்திய அரசு அது செஞ்சிருக்கு. மகாராஷ்டிரா என்ன நடந்ததுங்க? அங்க நடந்த நிகழ்ச்சி எப்படி அப்படியே ஒரு கவர்மெண்டே திருப்பி போட்டாங்களே இல்லையா? அதுக்கு பேர் என்ன? ஆகவே ஒரு இயக்கத்தை வளர்த்துகிற போது ஒரு இயக்கத்தில் இருக்கிற நல்ல நடைமுறையை பின்பற்றி மற்றவர்கள் வருவதை வரவேற்க வேண்டுமே தவிர வேறொன்றும் இல்லை. ஒன்று, இதே நிலையில தான் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது மதிமுகவில் இருக்கிற கம்பம் ராமகிருஷ்ணன் வந்தார், திமுக சேர்ந்தார். அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் ஏடிஎம்கே அங்கே போய் சேர்ந்தார். ரெண்டு பேரும் அப்போ வந்து 2 பேருக்கு டிஎம்கே சீட் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் என்ன? ஏன்னு கேள்வி பதில் சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். நாளை வேற இல்லைங்க, வேற இல்ல தேர்தல் இல்லை விவரத்து இல்ல வேறுங்க இல்லைங்க. ஒரு இயக்கம் நல்ல முறையில் தன் பணியை ஆற்றுகிறது, தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறப்பான முறையில் இந்த பணிகள் அமைய போகிறது என்று விரும்பினால் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வரலாம். இதுதான் அவருடைய ஜனநாயக உரிமை. அந்த உரிமையை அவர்கள் இன்று பயன்படுத்தி கொண்டு ராஜினாமா செய்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலும் 120 பேர் வேண்டும் என்றும் 120 பேர் இருக்கோம். எங்களுக்கு இந்த ஷார்டேஜ் கீட்டேஜ் இதெல்லாம் கிடையாது. ஆனாலும் குதிரை பேரம் என்பது இவெல்லாம் சொல்வதை போல வார்த்தை ஜாலங்களை தவிர யார் எதை வேண்டுமானாலும் விருப்பத்திற்கேற்ப நான் பண்ணலாம். நான் ராஜினாமா பண்ணிட்டு வரலையா 6 மாதத்துக்கு முன்னாலேயே? எனக்கு தேவையில்லைன்ட்டு வந்து இதில் ஜாயின் பண்ண இன்னைக்கு மந்திரியாக இருக்கேன். நான் வந்து கஷ்டப்படுகிற போது நான் என்ன செய்வதுன்னு தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் என்னை கைதூக்கி விட்டு இன்றைக்கு ஒரு அமைச்சராக்கி இருக்கிற பெருமை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், நம்முடைய வெற்றி தளபதி, நம்முடைய தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சருக்கு தான் அந்த பெருமை இருக்கிறது. அதே போல அந்த 4 பேர் ராஜினாமா செய்துட்டு தாவேக்கால் இணைந்தவர்கள் மீண்டும் அந்த வாய்ப்பு வழங்கப்படும். இல்ல, நீங்க பொதுவா இந்த கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இப்போ சூழ்நிலைகள் இல்லை. அன்றைய சூழ்நிலை என்ன நடக்கப் போகிறது என்பது நீங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். வருவாய்த்துறை வெள்ளை அறிக்கை வேலை இல்லைங்க. வாணி சீனிவாஸ் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. வாணி சீனிவாசன் எப்படி வேணா சொல்லலாம் கருத்துக்கள். ஏனுங்க, கருத்து சொல்லுவது வேறு, ஆனால் அதே நேரத்தில் எதை வேண்டுமானாலும் கொச்சைப்படுத்தி சொல்வது வேறு. முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், சினிமா பாணியில் என்ன இருந்தது? அவர் சொன்ன கருத்தில் ஏதாவது முரண்பாடு எங்கேயாச்சும் இருந்திருக்கா? நான் என்ன செய்ய போகிறேன், என்ன நாட்டுக்கு செய்ய போகிறேன், என்னை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார்களே, இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று பதில் சொல்லியிருக்காரா இல்லையா? இல்லை, செய்கையெல்லாம் விடுங்க. செய்கை இவங்கெல்லாம் செய்யாத செய்கையா? இவங்கெல்லாம் பண்ணாத செய்யும் கிடையாது. ஸ்பீக்கரையே அடித்து கீழே தள்ளிட்டு ரங்கநாதன் போய் சீட்லேயே உட்காந்த கதையெல்லாம் இருக்குது. அந்த கதையெல்லாம் சொல்லலாமா? ஸ்பீக்கர் ஒரு எலெக்ஷன் நடத்துகிற ஸ்பீக்கரே கீழே தள்ளி விட்டுட்டு ரங்கநாதன் சீட்டில் உட்காந்தார் இல்லையா? அதுக்கெல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பாக தான் இருந்தாங்க காங்கிரஸ்கார அன்னைக்கு. அதுக்கெல்லாம் என்ன கதை சொல்றதுங்க? வேற இல்லை நான் கேட்கறதுக்கு எது இருங்க ஐயா இருங்க, நான் சொல்லி முடிக்காத நீங்க ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. உதயநிதி ஸ்டாலின் சொல்றதெல்லாம் நம்ம வந்து அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவர் இருந்து சொல்லியிருக்கணும், நீங்க அசம்பிளிக்குள்ள சொல்லியிருக்கணும். எல்லாரும் என்ன சொன்னாங்க? முதலமைச்சர் பேச வேணும் அப்படின்னு கவர்னர் உரையாற்றுகிற போது எல்லாம் சிரிப்பு போட்டு வந்தாங்களே, கருப்பு பேட்ச் குத்திட்டு வந்தாங்களே இல்லையா? பேசினுக்கு அப்புறம் ஏன் ஓடுறாங்க? அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் அவருடைய வேகத்தை பார்த்ததற்கு பிறகு இவர் பேச இருந்தா பரவாயில்ல நினைச்சிட்டாங்க. ரைட் இல்லையா? பேசுங்கன்னு சொன்னதை தப்பா போச்சுன்னு பயந்து போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. ஏன் அதற்கு பதில் சொல்ல வேண்டியதானே? இருங்க, சட்டமன்றம் என்பது அவர் சொன்னார், நான் எழுந்து சொன்னேன். நான் அவை முன்னவர் என்ற முறையில் முதலமைச்சர் அதான் சொன்னாங்க, ஸ்பீக்கர் அதான் சொன்னார். நீங்கள் இறுதி வரையில் இருங்க, இருந்து எந்த கருத்துக்கள் வேண்டுமானாலும் கேளுங்கள், அதற்கு பதில் சொல்கிறோம் என்று சொன்னார்கள். இது சட்டமன்ற மரபில் எப்போது வேணும் பாயிண்ட் ஆஃப் எழுப்பலாம், அதுக்கு குறைய கிடையாது. ஆனால் இதுவரை அந்த மரபுகள் எப்படி இருந்துன்னு சொன்னா, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது ஒரே ஒரு அமைச்சர் எழுந்தார், பேசுவதற்கு முன்னாலே சிஎம் சொல்லிட்டாங்க, யாரும் குறுக்கிடாதீங்க, அவங்க ஃப்ரீயா பேசுட்டாங்க. ஃப்ரீயா பேசினாங்களே இல்லையா? அவங்கள கதை சொன்னாங்களே, பவர் வந்து நீ பவர் ஆயிட்டீங்க, ஆனா பவர் கட் இங்க இருக்குதுன்னு சொல்லி கிண்டெல்லாம் பண்ணாங்க. நீங்க இதெல்லாம் ஆற்காடு வீராசாமி பண்ணது உங்களுக்கு தெரியும்ல. ஒரு ஆட்சி போனதற்கு காரணமே பவர் கட் தான் அப்படின்னு அவர் எடுத்துட்டாரு. நம்மள சொன்னாங்க, எங்க ஏப்பா அவர் ஒன்று கேட்டாங்க. அதுக்கு மேல ஒன்று சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் பகல் உங்களுக்கு பீஸ் கேரில் வந்து திருடிட்டு போயிடுறாங்க, கட்டாதுன்னு சொன்னாங்க.
இவங்க ஒரே ஒரு கதை சொன்னாங்க தெரியுங்களா, திமுக ஆட்சியில் அணில் கடித்து பீஸ் கேரல் போய் அதனால தான் பவர் கட்டு வருதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இதெல்லாம் இந்த கதையில் எப்போ சொல்கிறது? இதெல்லாம் திருப்பி திருப்பி சொன்னால் நல்லா இருக்காது. இதுக்கு உங்களுக்கு அந்த டைம் பாசிங் இருக்குமே தவிர, எங்களை பொறுத்தவரையிலும் உண்மையிலேயே இந்த அரசு நல்ல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதல்வர் வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய ஆசை. நீங்கள் படிப்படியாக நான் செய்யறேன்னு சொல்லி முதலே சொல்லிட்டாரு. எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, ஒன்றின் பண்ண ஒன்றாக நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. வெள்ளரிக்கை விட்டுருக்கிறோம் இப்போ நம்ம நிதிநிலையை. ஆகவே அவர் ஒன்றின் பொண்ணு ஒன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிற போதே குறுக்கோளை ஓட்டக்கூடாது. எல்லாரும் இருக்குதுன்னு சொல்லியிருக்க வேண்டியதுன்னா ஏன் வானதி சீனிவாஸ் ஜெயிக்கல? மக்கள் மன்றத்திலேயே நிராகரித்தார்கள். பெரிய டேலண்ட் பர்சன் ஆச்சே, ஏன் ஜெயிச்சிருக்க வேண்டியதுனுங்க? ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்தவர்களிடத்திலே கேள்வி கேட்பது சுலபம். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் எந்த கேள்வி வேணா கேட்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.